ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கயல் மகிழ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆடி வெள்ளிக்கிழமை நான் பண்ண எளிமையான முறையில் அம்மன் வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மாவிலை தோரணம் கட்டிக்கிட்டேன். இந்த மாவிலை 11 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வச்சு கட்டினேன். அப்புறம் நிலைவாசலில் எப்போதும் போல் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் 2 சைட்லேயும் வேப்பிலையும் வச்சுட்டேன். இன்னைக்கு காலையிலே வாசலில் நல்லா மஞ்சள் தெளித்து கோலம் போட்டாச்சு. சரி வாங்க அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல பால் அபிஷேகம் பண்ணிடலாம். நம்ம படம் மட்டும் வச்சு பூஜை பண்ணுறதா இருந்தால் அதை லைட்டாக நல்லா பன்னீர் வச்சு படத்தை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி விக்கிரகம் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நாட்களில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நிறைய அபிஷேகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 3 அல்லது 5 ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பண்ணால் போதும். நான் இப்போ 3 அபிஷேகம் தான் பண்ணினேன். அது என்னென்னா மஞ்சள், பால், குங்குமம் இந்த 3 அபிஷேகமும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அம்மனை மனையில் வச்சு சந்தன குங்குமம்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அம்மனோட சூலாயத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா சூளத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அம்மனோட திருமங்கல்யம் இருந்தது, அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த கயிறுக்கெல்லாம் நல்லா மஞ்சள் தடவி அதையுமே அம்மனுக்கு அழகாக கட்டி விட்டுட்டேன். அப்புறம் அம்மனோட திரிசூலத்தை வெறும் தரையில் வைக்கக்கூடாது, அதில் கொஞ்சம் அரிசி வச்சு அப்படியே அதையும் ஒரு மனையில் வச்சுட்டு அம்மனுக்கு அரளி மாலை கட்டியிருந்தேன், அதையும் வச்சாச்சு. அப்புறமா பானகம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு புளியை ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி அம்மனுக்கு வழிபடுறாங்க. நாங்கள் துள்ளு மாவு, பானைக்கரம், கூழ், கேப்பக்கூழ் இது மட்டும்தான் அம்மனுக்கு மெயினாக படைப்போம். அதுக்காக துள்ளு மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பச்சரிசி, அதில் பொடிச்ச வெல்லம், அப்புறம் 2 ஏலக்காய், அப்புறம் தேங்காய் தண்ணி இருக்குல்ல அதை லைட்டாக தொளிச்சிட்டு நல்லா விரவி விடணும். இது விரவும் போது நல்லா இப்படி பிடிக்கிற மாதிரி பிடி மாதிரி வரணும். அந்த மாதிரி நல்லா தொளிச்சு விரவிடணும். தேங்காய் பூவும் அதில் சேர்த்துட்டு அப்புறம் இப்படி நல்லா குண்டாக 3 கொலக்கட்டை பிடிச்சி வைக்கணும். அது கூட வேப்பலையும் வச்சு அம்மனுக்கு ரெடி பண்ணி வச்சிடணும். அடுத்து பானகத்தை கரைக்க ஆரம்பிச்சிடலாம். புளியை நல்லா கைட்டு மசிச்சு விட்ருங்க. அப்புறம் ஒரு மண் பானையில் வெல்லம், அப்புறமா இந்த தண்ணி இது 2ஐயும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுலேயும் 2 ஏலக்காய் போட்டு அதையும் அம்மனுக்கு எடுத்து வச்சுருங்க. 2 நெய்வேத்தியம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கூழ் தான் ரெடி பண்ணணும். கூழ் காய்க்க முன்னக்கிட்டி அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கூழ் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த கூழ் நாங்கள் உப்பு போடாமல் கேப்ப மாவு தனியாக கரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு அப்படி தான் கூழ் காய்ப்போம். எங்கள் சைடில் இதை மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கு குட்டியாக ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் பட்டை அடித்து குங்குமத்தை வச்சாச்சு. அதுக்கப்புறம் கூழை காய்ச்சிட்டு இப்படி தொட்டு பார்க்கணும். தொடும்போது ஒட்டலை அப்படின்னா கூழ் நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். அப்புறம் அதுக்கும் ஒரு வேப்ப இலையை கட்டி விட்டு அதுக்கப்புறமா கூழையும் ரெடி பண்ணி அம்மன் முன்னாடி கொண்டு போய் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலசம் ரெடி பண்ணணும். இந்த கலசம் ஒருத்தங்க ஆடி மாதம் ஃபுல்லாக வைப்பாங்க, இல்லைனா ஒருத்தங்க வெள்ளிக்கிழமை வச்சு மறுநாள் எடுப்பாங்க, 3 நாள் வைப்பாங்க. இது எப்படி சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம். நிறக்குடத்து தண்ணியை எடுத்து ஒரு செம்பு அந்த பானையில் ஊற்றிட்டு அதில் ஒரு லெமன் போடுங்க, மஞ்சள் தூள் போடுங்க, குங்குமம் போட்டுருங்க, அப்புறம் என்னென்னா பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுருங்க, அப்புறம் ₹1 காயின்னு இது எல்லாமே போட்டுருங்க. இது சிம்பிளாக எப்படி கலசம் மேக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ. அப்புறம் வேப்பிலையை வச்சு அதை கொண்டு போய் அம்மன் முன்னாடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டை வச்சு அம்மனுக்கு செஞ்சு வச்ச எல்லா நெய்வேத்தியத்தையும் ஒவ்வொன்றா அப்படியே வைக்க ஆரம்பிச்சாச்சு. வெத்தலை பாக்கு, கூழ், துள்ளு மாவு, அப்புறம் தாம்பூலம் வைக்கணும். அம்மனுக்கு கண்டிப்பாக இந்த தாம்பூலம் வைக்கணும். இதில் மஞ்சள் குங்குமம், கண்ணாடி, கோன், காதோல கருகமணி, மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு இப்படி எல்லாமே வச்சிடணுங்க. வச்சுட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோட ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை இப்படி தான் நான் சிம்பிளாக கும்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதும் நடக்கணும்னு நானும் அம்மன்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் நல்லபடியாக வேண்டிக்கோங்க. நீங்களும் எப்படி உங்கள் வீட்டில் சிம்பிளாக கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம். எல்லா நாள்லேயும் நம்மளால் இப்படி கும்பிட முடியாட்டிலையும் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு வெள்ளி, செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு நாளில் மட்டுமாவது இந்த மாதிரி கூழ் வச்சு சாமி கும்பிட்றது ரொம்பவே நல்லது. நீங்களும் கட்டாயம் கும்பிட்ருங்க. கலசத்தை மறுநாள் பிரிச்சிடலாம், அப்படி இல்லைனா 3ஆம் நாள் பிரிக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி பிரிச்சிருங்க.
காயினை நம்ம பணப்பெட்டியில் வச்சுருங்க. அந்த தண்ணியை செடிக்கு ஊற்றிடுங்க. அந்த எலுமிச்சை வேப்பிலை எல்லாமே பூஜை அறை குப்பையில் சேர்த்துருங்க.